அண்மை செய்தி. தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர்கள் செயல்பட விதிக்கப்பட்டிருந்த தடை செல்லும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாசு கட்டுப்பாட்டு வாரிய தேர்வில் விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று பசுமை தீர்ப்பாயம் தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு அமலில் இருக்கும் என உச்சநீதிமன்றமும் தற்போது அறிவித்திருக்கிறது. வழக்கை விரிவாக விசாரிக்கப் போவதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எனவே தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர்கள் செயல்பட விதிக்கப்பட்டிருந்த தடை நீடிக்கிறது. செய்தியாளர் நிரஞ்சன் கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார். நிரஞ்சன், இதனுடைய விவரம் என்ன? வெங்கட், இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர்கள் பதவி நிரப்பிய பொழுது பல்வேறு முறைகேடுகள் இருந்ததாகவும் எந்த ஒரு நெறிமுறைகளுமே விதிமுறைகளுமே சரியான முறையில் பின்பற்றப்படவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. இது எந்தெந்த மாநிலங்கள் என்றால் தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தது. இது தொடர்பான வழக்கானது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்காக தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கினை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏன் பசுமை தீர்ப்பாயம் விதித்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றவில்லை என்று கூறி இந்த 10 மாநிலங்களைச் சேர்ந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர்கள் தொடர்ந்து செயல்படுவதற்கு இடைக்காலமாக ஒரு தடையை விதித்திருந்தார்கள். இதனால் தமிழகம் உள்ளிட்ட இந்த 10 மாநிலங்களிலும் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர்கள் பதவி என்பது தற்பொழுது தற்காலிகமாக காலியாக இருப்பதாகவே நாம் கணக்கில் கொள்ளலாம். ஏனென்றால் அவர்கள் எந்த விதமான செயல்பாடுகளையும் எடுக்க முடியாத ஒரு நிலையில் தான் தற்பொழுது இருக்கின்றார்கள். தமிழகத்தின் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவராக இருக்கக்கூடிய அதுல்ய மிஸ்ராவுக்கும் இதே நிலைமை தான் நீடித்து வருகின்றது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா அரசானது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றினை தற்பொழுது தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அந்த வழக்கில் ஸ்டேட்டஸ் கோவும் பெற்றிருக்கின்றார்கள். அப்படி என்றால் ஸ்டேட்டஸ் கோ என்றால் தற்பொழுது என்ன நிலைமை இருக்கின்றதோ அதுவே தான் தொடர்ந்து நீடிக்கும் என்பதற்கு பெயர் தான் ஸ்டேட்டஸ் கோ என்று அர்த்தம் கொள்ளப்படும். இந்த பசுமை தீர்ப்பாயத்தின் இந்த உத்தரவிற்கு எதிராக மகாராஷ்டிரா அரசானது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து எங்களது பசுமை தீர்ப்பாய இந்த தீர்ப்பினை எதிர்த்தும் எங்களது மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் தொடர்ந்து செயல்பட வலியுறுத்தியும் அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதற்கு மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் தற்பொழுதைக்கு இந்த வழக்கினை நாங்கள் தற்காலிகமாக ஒத்திவைக்கிறோம், விரிவான விசாரணைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளவிருக்கின்றோம். அதுவரை தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன உத்தரவு வழங்கியதோ அதே உத்தரவு தொடர்ந்து பின்பற்றப்படும் என்பதுதான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் அந்த உத்தரவின் ஒரு மிக முக்கியமான பொருளாக கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்படி என்றால் இந்த 10 மாநிலங்களின் மாசு கட்டுப்பாட்டு வாரியர்களின் தலைவர்கள் செயல்பட விதித்திருந்த தடை என்பது தொடர்ந்து இருக்கும் என்பதுதான் இதன் பொருளாக கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் விரிவான ஒரு விசாரணைக்கு இதனை எடுத்துக்கொள்கிறோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். எனவே விசாரணைக்கு பிறகுதான் இந்த தடையானது நீங்குமா அல்லது தொடர்ந்து நீடிக்குமா என்பதனை பார்க்க முடியும். இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் மகாராஷ்டிரா அரசினை தவிர்த்து தமிழகம் உள்ளிட்ட எந்த அரசுமே தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் இந்த உத்தரவிற்கு எதிரான எந்த ஒரு மனுவையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை என்பதனையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்கின்றது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் உச்சநீதிமன்றம் இது போன்ற ஒரு உத்தரவினை கொடுத்திருப்பதன் காரணமாக மேற்கொண்டு நாங்கள் இந்த வழக்கினை விசாரிக்க முடியாது, எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, உச்சநீதிமன்றத்தின் விசாரணை அனைத்தும் நிறைவடைந்த பிறகுதான் நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வோம் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே தமிழக அரசு உடனடியாக செயல்பட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும், தங்கள் தரப்பு நியாயங்களையும் தங்கள் தரப்பு விஷயங்களையும் கூற வேண்டும். ஒருவேளை அதில் உச்சநீதிமன்றம் சாட்டிஸ்பைட் ஆகவில்லை, மனநிறைவு பெறவில்லை என்றால் இவர்களது பதவிகள் உடனடியாக பறிக்கப்பட்டு வேறொரு முறையில் இந்த பதவிகள் அனைத்தும் நிரப்பப்படும் என்பதுதான் தற்பொழுது வரவிருக்கின்ற காலங்களில் நடைபெறவிருக்கக்கூடிய முறைகளாக இருக்கின்றது. வெங்கட், நிரஞ்சன், இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இயற்கை வளம் சிதைந்து கொண்டிருக்கிறது என்று மக்கள் பெரும் போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட விதிமுறைகளை அதுவே அமலில் இல்லை, தேர்வே விதிமுறைகளை மீறிய ஒன்றுதான் என்று இருந்தால் இதுநாள் வரையில் அவர்கள் செயல்பட்ட செயல்பாடுகளுக்கு, அவர்கள் இட்ட உத்தரவுகளுக்கு, அதனால் ஏற்பட்ட பின்விளைவுகளுக்கு அவர்களே பொறுப்பாளிகள் ஆக்கப்பட வேண்டும். அப்படித்தானே? அது நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? வெங்கட், இது ஆச்சரியமான ஒரு விஷயமாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. ஏனென்றால் மற்றொரு முக்கியமான வழக்குகள் பலவற்றிலும் இதே போன்றுதான் நடந்திருந்தது. குறிப்பாக நீதிபதி கர்ணன் தொடர்பான வழக்கின் பொழுது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா என்பது தொடர்பான ஆய்வினை நடத்துங்கள் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்தார்கள். ஒருவேளை அவருக்கு அந்த ஆய்வு நடத்தப்பட்டு அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு விஷயம் வெளிவந்திருந்தால் அவர் அத்தனை நாட்கள் கொடுத்த தீர்ப்புகள் என்ன ஆகும் என்ற கேள்விகளை தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர்கள் பலரும் தொடர்ந்து
இந்த லீகல் கரஸ்பாண்டன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நீதித்துறை சார்ந்த செய்திகளை சேகரிக்கக்கூடிய பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து இந்த அச்சங்களை எழுப்பியிருந்தார்கள். பல்வேறு மூத்த நீதிபதிகளும் முன்னாள் நீதிபதிகளும் இந்த கருத்தினை தெரிவித்து வந்தார்கள். இந்த விஷயத்திலும் நாம் அவ்வாறுதான் பொருள்பட வேண்டும். இவர்களது என்ன அடிப்படையில் இவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற மிக முக்கியமான கேள்வியினை தான் பசுமை தீர்ப்பாயமானது முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக இவர்கள் அனைவரும் இந்த படிப்புகளை படித்திருக்கிறார்களா, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்பது தொடர்பான விரிவான ஒரு அறிக்கையினை கேட்டிருந்தார்கள். அதற்குள் உச்சநீதிமன்றம் இந்த ஸ்டேட்டஸ் கோவை கொடுத்திருப்பதன் காரணமாக இனி அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றத்தின் கையில் தான் இந்த வழக்கு அடுத்த கட்டமாக நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெங்கட், தகவல்களை தந்தமைக்கு நன்றி நிரஞ்சன்.